காயத்ரியை வந்து அவ்வளோ அழகாக கவனிச்சுக்கிறாங்க வந்து பைரவி. அதே மாதிரி காயத்ரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க கை ஃபுல்லாக மருதாணி வச்சு விடுறாங்க. அழகாக வச்சு விட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. முகத்துக்கு பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு பைரவியை. இங்கே வந்து வீட்டுக்கு வந்த நம்ம சிந்துவை பார்த்துட்டு அவரால் தாங்கிக்க முடியல. நம்ம சிவாவால். சிவா வந்து சிந்துவை பார்த்துட்டு ஏன் சிந்து இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க. நீ பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். கோயிலில் நீ வேண்டுதல் வச்சுருந்த அந்த வேண்டுதலை நான் பார்த்தேன் அப்படின்னு. ஏன் டாக்டரே நீ பார்த்தியா, எப்போ பார்த்தேன் அப்படின்னு. நான் அப்போ தான் பார்த்தேன். ஏன் சிந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சிந்து அப்படின்னு. டாக்டர் இதெல்லாம் ஒரு விஷயமா, இங்கே பாரு உண்மையிலேயே மனுஷூர்னா நான் மண்ணிலையா சாப்பிட்டேன், தரையில் தான் சுத்தம் பண்ணி சாப்பிட்டேன், இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது டாக்டர், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது சிந்து, ஏன் சிந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. டாக்டர் இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிகிட்டு இருக்காது வீடு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நிகழ்ச்சி அடைகிறாரு நம்ம வந்து சிவா. அடுத்து வந்து சஞ்சய் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சம்பத்தை வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி நீங்கள் தாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு. எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு. இங்கே ஆறுமுகம் அரெஸ்ட் ஆனவனு வந்து பயங்கரமாக அழறாங்க தாங்க முடியாமல். நம்ம வந்து அன்னபூர்ணி பார்த்துட்டு நீங்கள் அமைதியாக இருங்க பெரியம்மா, நான் போய் வந்து ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சிவா வந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்டு இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாரு. இந்த டைமில் ஆறுமுகத்தை வேணும்னு அவமானப்படுத்தி வந்து அசிங்கப்படுத்தி விடுறாங்க. சம்பத்தோட மாமாவும் சஞ்சயும் சேர்ந்து ஆறுமுகத்தோட வந்து அந்த வேட்டியெல்லாம் வந்து கழட்டி விட்டுட்டு அவர் அவமானப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து ஆறுமுகம் வேட்டி இல்லாமல் வந்து அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு சிவா அதிர்ச்சி அடைகிறாரு. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எனக்கு நல்லாவே போலீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் இப்படி தான் பண்ணுவேன் சஞ்சய் சொல்கிறாரு. நீங்கள் வேணே பழி வாங்குறீங்க, உங்கள் எல்லாருக்கும் வச்சுருக்கேன், கூடி சீக்கிரம் ஆறுமுகம் நான் வெளியே எடுப்பேன் அப்படின்றாரு. ஆக மொத்தத்தில் இப்போ எடுக்க முடியல, அதனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சஞ்சய் சொல்கிறாரு. இவன் தப்பு பண்ணியிருக்கான், தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆறுமுகம் எந்த தப்பு பண்ணல, எனக்கு நல்லாவே தெரியும், ஆறுமுகம் நீ அடிக்கலை, இல்லை நான் முதல்ல வந்து அடித்தது உண்மை தான், வான் பண்ணது உண்மை தான், ஆனால் இந்த மாதிரிலாம் நான் பண்ணவே பண்ணல, வேணும்னே வந்து இவங்க என் மேலே பழியை தூக்கி இந்த ஆள் போகிற பார்க்குறாரு, இந்த போலீஸ் வேணுமே என்னை பழி வாங்க பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு சிவா நீ வந்து கவலைப்படாத ஆறுமுகம், நான் சீக்கிரமாகவே உன்னை எடுப்பேன், வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வராரு. வீட்டுக்கு தனியாக வந்து சிவாவை பார்த்து அப்படியே பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. வந்து அன்னபூர்ணி என் புள்ள வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஏன்டா உன்னோட அண்ணனை விட்டுட்டு வந்தேன்னு கேட்குறாங்க சிவாவை. அது வந்து பெரியம்மா சொல்லுடா, நீ சொன்னியா இல்லையா, நான் சிவாவோட தான் வருவேன், இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து அப்படியே மயக்க நிலைக்கு போகிறாங்க. பயந்து போயிடுறாரு சிவா. உடனே அவங்கள வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப வந்து அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. நான் குடிக்க மாட்டேன்றாங்க. ப்ளீஸ் பெரியம்மா தயவு செய்து குடிங்க, ப்ளீஸ் பெரியம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி கொடுக்குறாரு. இங்கே பாரு சிவா, ஆறுமுகம் வர்ற வரைக்கும் நான் எதுவுமே வந்து சாப்பிட மாட்டேன், இது உறுதி, அதனால் நீ தேவையில்லாமல் வந்து என்னை கம்பல் பண்ணாத, என்னை தொல்லை பண்ணாத, நீ ஆறுமுகத்தோடு வந்தால் தான் எனக்கு ஆறுமுகம் வந்து வந்தே ஆகணும் வீட்டுக்குன்னு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. மனசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழறாங்க. உடனே வந்து சிவா வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள் பெரியம்மா, ஆறுமுகத்தை நான் சீக்கிரமாக வெளியே எடுப்பேன், இது நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. எனக்கு தெரியும் சிவா, நீ பண்ணுவேன்னு, என் பிள்ளை எனக்கு பண்ணுவான்னு எனக்கு தெரியும் சிவான்னு சொல்கிறாங்க. என்னை நீ நம்புறீங்கள, அப்போ நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் தெம்பாக இருந்தே ஆகணும், நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வராங்க. சிந்து வந்துட்டு இங்கே பாருங்கள் அத்தை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, அதான் டாக்டரே சொல்லிட்டார்ல, கண்டிப்பாக ஆறுமுகத்தை வெளியே எடுத்துடலாம், டாக்டரும் நானும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக நான் முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை பண்ணுவீங்க தெரியும், ஆறுமுகத்தை கூட்டின்னு வருவீங்க தெரியும், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சிந்துவை பார்த்துட்டு எனக்கு என்னால் தாங்கிக்கவே முடியல பெரியம்மா இந்த நிலைமையில் இருக்கிறத அப்படின்னு. நீங்கள் கவலைப்படாத டாக்டர், சீக்கிரமாகவே ஆறுமுகத்தை வெளியே எடுத்துடலாம், ஆறுமுகம் இந்த வாட்டி எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியுதுல்ல, வேணும்னே ஆறுமுகத்தை பழிவாங்க இந்த மாதிரி அந்த சம்பத்தோட மாமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு, அதனால் ஈஸியாக ஆறுமுகத்தை வெளியே எடுக்கலாம், நீ கவலைப்படாத டாக்டர், ஏதாவது வழி கண்டிப்பாக கிடைக்கும், எந்த இடத்துல அவர் அடித்து போட்டாங்களோ அங்கே நம்ம போகலாம், அங்கே தான் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும், நீ என்ன சொல்கிற சிந்து அப்படின்னு. ஆமாம், போலீஸ்க்கு தான் சரியில்லைல்ல, அந்த போலீஸு ஆறுமுகத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிதில்ல, அப்புறம் எப்படி நம்மளுக்கு உதவி செய்யும், நம்ம தான் இறங்கி இதில் எல்லாமே விஷயத்தையும் பண்ணணும் சிந்து, உண்மையிலே சொல்கிறேனே நீ படிக்கிறனால எவ்வளோ புத்திசாலி தெரியுமான்னு. தேங்க்ஸ் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் கிளம்புறாங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க.